குட் ஈவினிங்மா. ஒரே ஒரு பர்சன் வந்து ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். எல்லாரும் விளையாட்டும் வந்தாலும் தொடங்குவோமா? சரிங்களா? பிள்ளைகள் அப்ப நாங்க தொடங்குவோமா? பிள்ளைகள் யாரு பெரியா என்னது? நீங்க யாரு 2 பேரும் தான் நிக்கிறீங்க. ஐ திங்க் ஸோ. கொஞ்சம் கழிச்சிங்க தான் எனக்கு கேட்கும். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு 2 பேர் மட்டும் தான் கிளாஸ்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காணையில இன்னொரு ஆள் வராங்க. பானுப்பா வராங்க. ஒரு நிமிஷம் பார்ப்போம் அப்படின்னா. பிள்ளைகள் உங்களோட எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாளமா இருக்கு? பிள்ளைகள் மறந்து போட்டீங்களா அதையும்? ஹலோ, 12 வீக்ஸ் இருக்கு. 12 வீக்ஸுக்குள்ள எனக்கு வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் பார்ட்டியாவது நான் முடிச்சு விடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்களோட ஏ லெவல் பேப்பர் என்ன முதலாவது கொஸ்டின் என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்களோட ஏ லெவல் பேப்பர் என்ன முதலாவது கொஸ்டின் இந்த ப்ரிப்போசிஷன் தான். 2வது கொஸ்டின் என்னன்னாமா வேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஓ லெவல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே வேர்ட் கிளாஸ் அப்படின்னு. உங்களுக்கு வேர்ட் கிளாஸ் என்னென்னு தெரியுமா? என்னென்ன வேர்ட் கிளாஸ் இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க வாய்ஸ்ல கதைக்கலாம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பானு போயிட்டாங்க போல இருக்கு. ஓகே, பரவாயில்ல. வேர்ட் கிளாஸ் என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு? சரியா? டென்ஸா? டென்ஸ் இல்லையம்மா வேர்ட் கிளாஸஸ். வேர்ட் கிளாஸஸ்ல டென்ஸ் வராது. வேற வேற யாராவது வேர்ட் கிளாஸஸ் என்ன? என்னென்ன வேர்ட் கிளாஸ் உங்களுக்கு தெரியும்? பாத்திமா. சோ உங்களுக்கு வேர்ட் கிளாஸ் தெரியாதா இருக்கும்? இந்த நவுன், வெர்ப், கன்ஜெக்ஷன், ப்ரொனவுன்ஸ், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ் அப்படின்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்களா? படிச்சிருக்கிறீங்க. படிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா இதுதான் வேர்ட் கிளாஸ். இப்போ உங்களோட ஏ லெவல் பாஸ் பேப்பர் பார்த்துருக்கிறீங்களாமா பிள்ளைகள்? இங்கிலீஷ் பாஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னாமா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு 35 மார்க்குக்கு என்ன விஷயம் வரும்னா கிராமர் அண்ட் வொக்காபுலரி வரும். கிராமர்
கிராமர் அண்ட் vocabulary டெஸ்ட் மட்டும் 35 மார்க்குக்கு வரப்போகுது. சரியா? அதுல முதலாவது பார்ட் என்னன்னு சொன்னாம ப்ரிப்போசிஷன். இன்றைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போறதுதான் வித் இன் ஃப்ரம் ஃபோ ஆன் இன்டு பிஃபோர் அந்த மாதிரி வரும். செகண்ட் பார்ட்டமா வேர்ட் கிளாஸஸ் வரும். அது என்ன மாதிரி டைட்டில்ல வரும்னா கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பை வந்து நீங்க கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி வரும். தேர்ட் பேப்பர் எப்படி இருக்கும்னு சொன்னாமா அப்ரோப்ரியேட் வேர்பை கண்டுபிடிக்க, அதாவது ஒரு 4-5 வேர்ப் தந்துட்டு, அதாவது டெஸ்ட் 9 சொல்லுவாங்க ஓ லெவல்ல. டெஸ்ட் 9ல வேர்ட் கிளாஸ் தான். டெஸ்ட் 9ல ஓ லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் 9 and 11 வந்து வேர்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டெஸ்ட் 9ல எப்படின்னா ஒரே மாதிரியான கூட்டத்தொடரை தருவாங்க. சரியா? ஒரே மாதிரியான லெட்டர்ஸ்லயே தொடங்கக்கூடிய சொற்களை தந்துட்டு அதுல கொண்டு போய் கண்டுபிடிங்க. நவுன் எது, வேர்ப் எது, கன்ஜெக்ஷன் எது, அப்படின்றத அட்ஜெக்டிவ் எது அப்படின்றத கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப சோ உங்களுக்கு முதல் 35 மார்க்கும் வந்து எப்படி வரும்னா பார்ட் 1ல கிராமர் அண்ட் vocabulary. அண்ட் தென் உங்களுக்கு ரீடிங் உங்களுக்கு ரீடிங் வந்து ஆரம்பிக்கும். சரியோ? அந்த ரீடிங் பார்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லைக் போறது, நாட் கிவிங். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கூட ப்ரொனவுன்ஸ் கிராமர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிராமர் டெஸ்டா தான் இருக்க போதம்மா. சரியா? அது எப்படி ஷார்ட் எஸ்ஸே வந்து எழுத வேண்டி வரும், ஷார்ட் பேராகிராஃப் ஒன்று எழுத வேண்டி வரும். அதுவும் வந்து டூ டஸ் அந்த மாதிரியான விஷயங்களை மென்ஷன் பண்ணி கொண்டு எழுத வேண்டி வரும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா பார்ட் 2 எப்படி இருக்குமென்னா 50 மார்க்குக்கு ரீடிங் ஸ்கில்ல வச்சு கொண்டு வரும். 50 மார்க்குக்கு ரீடிங் அப்படின்னு சொன்னாமா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு பிளண்டி ஆஃப் vocabulary தெரியுதுன்றதான் டெஸ்ட். உங்களோட பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் சொன்னா கிட்டத்தட்ட நீங்க ரீட் பண்ண வேணும். அதாவது உங்கள்ட்ட கையில பேப்பர் இருக்கணும், இந்த விட எப்படி வந்தது, எந்த லைன்ல எத்தனையாவது இடத்துல இது இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டுற மாதிரி தான் உங்களோட இங்கிலீஷ் பாஸ் பேப்பர் கிளாஸ் போகும். முழங்குதா? ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு கிராமரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி, இது என்னன்னு சொல்லி தரலாம். செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு என்னன்னா ரீடிங் பேராகிராஃப் தானே, இருந்து ஒன்றொண்டா வாசி கொண்டு இருக்கல. நம்ம ஆல்ரெடி பேப்பர் உங்களுக்கு கிவ் பண்ணப்படும். அந்த டைம்ல கேள்வியை வச்சுக்கொண்டு இது எந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்றத நீங்களும் முதலே செஞ்சு வச்சிருப்பீங்க, நானும் முதலே செஞ்சு வச்சிருப்பேன். வி முதல் டிஸ்கஸ் அபவுட் ஹவு டு ஹேண்டில் தோஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்றதான் மீட். முழங்குதா? அதாவது IELTS எக்ஸாம் நாம எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோமோ அதே டிஸ்கஷன் பண்ணலாம் போக போகுது. அப்ப மோர் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்போசிஷன் தான். ப்ரிப்போசிஷன் வேர்ட் கிளாஸஸ், நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ் அந்த மாதிரியான பார்ட்ல ஒரு 35 எடுத்தா உண்டு. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஓ லெவல் அதுகள் மாதிரியமா நீங்கள் இதுல இருக்கிற ரீடிங் பேசேஜ் எல்லாம் செய்ய இயலாது. மோஸ்ட்லி அண்டர்லைன் பண்றதுதான். அண்டர்லைன் பண்றது கூட அதுல ஒரு பர்டிகுலரா ஒரு வேர்ட் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த வேர்டுன்னு மீனிங் என்னன்னு சொல்லி கேட்பான். அப்ப நீங்க ஸ்கிம்மிங் ஸ்கேமிங்ல வாசிச்சு பட்டு பட்டுன்னு எழுத வேண்டி வரும். நேரடியான விடிய கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஏ லெவல்ல இருக்கிற ரீடிங் மெசேஜ் இருக்க போறது இல்ல. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நாட் கிவிங் போடுறதுன்னு சொன்னாமா ஒரு விஷயம் அதுல கொடுத்திருக்க வேணும். எக்ஸாக்டா இன்னைக்கு சனிக்கிழமை கிளாஸ்ண்டா சனிக்கிழமை 7 மணிக்கு கிளாஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு டைம் ரீடிங்ல கொடுத்துருக்கேன்னா 7 மணிக்கு கிளாஸ்ன்னு சொல்லி அதன் வசனம் இருந்தா தான் ட்ரூ. ஆனா சனிக்கிழமை கிளாஸ்ன்னு சொன்னா அது ஃபால்ஸ். உணங்குதா? ஏன்னா 7 மணின்றது மென்ஷன் பண்ணிடு. ஆனா சனிக்கிழமைக்கு பதிலா ஞாயிற்றுக்கிழமை என்று போட்டிருந்தா அங்க நாட் கிவன். அப்ப அப்படியெல்லாம் நாம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் செஞ்சு பார்க்க வேண்டியிரு. அதுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மெசேஜ்ல போல்டா சில லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த லெட்டர்ஸ் மீனிங் என்ன, ஏன் இந்த இடத்துல இந்த இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படி வரும். வந்து டயலாக் ரைட்டிங் வரும். டயலாக் ரைட்டிங் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 மார்க்குக்கு வர போது டயலாக் ரைட்டிங். அதுவே 2 பார்ட்டா பிரிச்சு வரும் டயலாக் ரைட்டிங். அதை தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பார் சார்ட் கொஸ்டின் வரப்போகுது. பார் சார்ட் வந்தோமா ஏ லெவல்ல மட்டுமில்ல IELTSலயும் அதாவது அகாடமிக்லயும் பார் சார்ட் இருக்கு. அப்ப இங்க வந்து பார் சார்ட் தான் வரும், 5 சார்ட் வராது. பார் சார்ட் வரும். அண்ட் தென் நோட்டீஸ் ரைட்டிங், சம்டைம் உங்களுக்கு நோட்டீஸ் ரைட்டிங் ஆஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா என்ன வரும், இமெயில் ரைட்டிங் வரும். விளங்குதோ? இமெயில் ரைட்டிங் அண்ட் தென் லெட்டர் ரைட்டிங், கவர் லெட்டர் எழுதுறது வரும். லெட்டர் ரைட்டிங்னா நார்மல் இல்லையமா கவர் லெட்டர். கவர் லெட்டர்ன்றது வந்து ஒரு HR ஃபார்மேட்டுக்கான லெட்டர். அதாவது ஒரு ஏ லெவல் இங்கிலீஷ் எடுக்கக்கூடிய பிள்ளை ஒரு IELTS எக்ஸாம் அதாவது அகாடமிக் எக்ஸாமுக்கான எலிஜிபிளா இருக்கக்கூடிய பிள்ளைக்கு ஈக்குவல்.
விளங்குதா? ஹலோ, ஏன் நான் இவ்வளவு சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு பிள்ளைகளையும் காணையில. ஏன்னா நான் உங்களுக்கு இன்னைக்கு ஃபண்டமெண்டல் இங்கிலீஷ் எடுக்க வேண்டிய நாள் தானே. ஆனா நான் மார்னிங் வந்து எனக்கு ஒரே உறுத்தலா இருந்துச்சு. எப்படின்னா, இல்ல ஃபண்டமெண்டல் எடுத்து விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய டைம் இது இல்ல. நான் ரியலைஸ் பண்ணான், ஒரு வித்தின் ஒரு 60 நாள் இருக்குன்னு வைங்களேன். 60 நாள் இருக்குன்னு சொன்னா, காணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பார்ட் 1 மட்டும் நான் செக் பண்ணி ஒரு 2ஓ 3 பேப்பர் செக் பண்றதுக்கு காணாதாம்மா. பார்ட் 1 மட்டும். சரி பார்ட் 2 தானே பிள்ளைகள் ரீட் பண்ணி அங்கங்க செய்ய மாட்டாலும், பார்ட் 1ஆவது நான் செஞ்சு விடத்தானே வேணும். இல்லையா? அப்ப அதுக்குன்னாலும் எனக்கு டைம். அதனாலதான் நான் யோசிச்சேன். இப்ப என்ன டெஸ்ட் 9, டெஸ்ட் 11 நாம செக் பண்ணும்போது ஓ லெவல் பாஸ் பேப்பர் வச்சாலும் நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா எடுத்தோடனே ஏ லெவல் ஹார்டா கொண்டு வந்தோம்னா அந்த ஒகேபுலரி உங்களுக்கு புரியாது. விளங்குதா? ஓ லெவல் பேப்பர் பேப்பர் ஒரு 2, 3 செஞ்சுட்டு தான் அதுல டெஸ்ட் 9 அப்படி வந்திருக்கு, அதுல வந்திருக்க ப்ரிபசிஷன் கேள்விகள் அப்படி வந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் நான் ஏ லெவலுக்கு கொண்டு வரலாம். விளங்குதா பிள்ளைகளா? ஏனென்றா ஆர்டி என்னாலும் நான் உங்களுக்கு 2, 3 பேப்பர் வேணும்னாலும் சென்ட் பண்றேன். ஒருக்கா பாருங்க. பிகாஸ் அது மோர் டஃபா இருக்கும் உங்களோட ஏ லெவல் இங்கிலீஷ் எக்ஸாம் பேப்பர். நினைக்கிற மாதிரி இல்லை. நாம ஒரு ஒரு 2 வருஷம் டைம் இருக்குன்னா அது முதலாவது பேட்ச் பெர்ஃபெக்டா நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போற பேட்சுக்குன்னா நான் ஸ்லோவா ஃபண்டமெண்டல் இங்கிலீஷ் போட்டு அப்பப்ப ரீடிங் ஆக்டிவிட்டி போட்டு ஐஎல்ஸ் ரீடிங் நாம எப்படி செய்ய போறோம், அதாவது ஏ லெவல் ரீடிங் நாம எப்படி செய்ய போறோம் அப்படின்றத தயார்படுத்தணும்னு சொன்னா it is going to be a good. But I have limited amount of time how to handle these issues. I don't know what should I do. So எனக்கு தெரியல எப்படி டக்குன்னு இந்த எரரை சமாளிக்கிறதுன்னு தெரியல. பட் நான் ஒன்லி ஒன் மட்டும் தான் ரியலைஸ் பண்ணா, பிள்ளைகளுக்கு மேக்சிமம் என்ன அவங்களோட டைம் வந்து மோ வேரியபிள். ஏன்னா இந்த டைம்ல போயிட்டு புள்ள நித்திர விடலாமல்ல, நல்லா படிச்சுட்டு வந்திருக்கும் போய் நித்திர விடலாம். அந்த டைம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது நான் ஏதோ ஒரு மாற்றத்தை அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி விடுவோம். சரி, இன்னைக்கும் பாருங்க ப்ரிபசிஷன் தான் நாங்க படிக்க போறோம். ஏன் ப்ரிபசிஷன் திருப்ப படிக்கிறோம்னு சொன்னா, இதுதான் உன்னோட ஏ லெவல் பார்ட் 1 கொஸ்டினுக்கு வர போது. அன்னைக்கு நீங்க ரெண்டும் பார்த்தது வந்து பேஸ். விளங்குதா? இன்றைக்கு பார்க்க போறதா அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவல்ஸ் மீன் வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம உங்களை சொல்ல போறோம். சார் பேப்பர் பார்த்துட்டு அதோட நீங்க கொஞ்சம் எனக்கு டெக்ஸ்ட்ல போடாம போட்டீங்கன்னா எனக்கு ஓகே இருங்க. நான் டக்குன்னு மெசேஜ் போனை வாங்கிக்கிட்ட வச்சு தான் காய்ச்சி கொண்டு இருப்பேன். ஸோ நான் கன்சிடர் பண்றேன் மெசேஜ. சார் பேப்பரை பார்த்து அதோட சம்பவத்தை பற்ற படத்தை பதில் எஸ்ஸையா முடியுமே. என்ன பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஆகுறீங்க? ஒருக்கா வாயை திறந்து கேட்கிறீங்களா குழந்தாய்? நோ இல்ல. அப்ப எதை பற்றி கேட்கறீங்க? நீங்க பேப்பரை பார்த்துட்டு அதோட சம்பந்தப்பட்ட பாடத்தை டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படி என்ன கேக்குறீங்க? லைக் அப்படித்தானே? நான் அப்படித்தான் பேப்பரை பார்த்து தான் கொண்டு போறேன். ஏன்னா பேப்பர்ல வாரதுதான் ப்ரிபோசிஷன் பேப்பர்ல வார அப்படினால அதுல கொஞ்சம் அப்படித்தானா? நீங்க போடுற ஷார்ட் மெசேஜ படிக்கிறதுக்கு நான் தனியா எங்கேயோ போய் படிச்சுட்டு வருவோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரொபோசிஷன் தானே, அப்ப ப்ரொபோசிஷனை பார்க்கலாம். அப்படி ஓகே எனக்கு புரிஞ்சுது நீங்க என்ன சொல்ல வாரீங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் நான் ப்ரிபோசிஷன் ஃபர்ஸ்டா பார்த்து வேணுங்க. அடுத்து ரெண்டாவது வந்து வேர்ட் கிளாஸும் இதுவும் பார்ப்போம். சரியா? டெஸ்ட் 9 டெஸ்ட் 11 பார்ப்போம். யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் யுவர் கிளாஸ் ஆல்சோ. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். சரி, நாங்க முதல் பார்த்தது என்ன? ப்ரிபோசிஷன்ல இன்னொன் நெட் வந்து பிளேஸுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படி டைமுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துனாங்க. எனக்கு சம் பீப்புள்ஸ் மிஸ்ஸிங் எல்லோ ஆறு பழமையா காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. எங்க கிரிக்கெட் பிளேயருங்க, கிரிக்கெட் பிளேயரை காணல. பானு இருக்கிறா, கவி இருக்கா, பிரியா இருக்கா, நீங்க எல்லாம் இருக்கீங்க. புதுசா 2-3 பேர் வந்துருக்கீங்களா? பாத்திமா இருக்காங்க. அண்ட் தென் புவனா காணையில போல இருக்கு. என்ன அதான் புவனா இருந்தா போய் கத்திருப்பாங்க. என்ன அந்த பர்டிகுலர் பர்சன் இல்லாட்டி தெரியுது இல்ல கிளாஸ்ல புவனா இருக்கு. புவனா மிஸ்ஸிங் பாத்தீங்களா? எல்லாருக்கும் அந்த பேர் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த பர்சன் இருந்தா போய் ஜோ வாத்தி தெரியலையா? மிஸ் ஆகுறது தெரியலையா? இல்ல அந்த பர்சன் இருந்தா போய் காத்திருப்பாங்க. சார் நீ இதை பாரு அதை பாரு இதை பாரு எப்படி இருப்பாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ மிஸ். ஓகே பரவாயில்ல. நம்ம லாஸ்ட் கிளாஸ் நாங்க பார்த்து நாங்களம்மா என்னன்னா
ப்ரிபிசிஷன் ஆஃப் பிளேஸும் அண்ட் ப்ரிபிசிஷன் ஆஃப் டைமும் பாக்குறாங்க. அதுல எப்படி ஆன் இன் அட்ட பாவிக்கிறதுன்னு பாக்குறாங்க. இன்னைக்கு கொமனாவே ஒன் அண்ட் அட் பார்த்து அண்ட் தென் மிச்சம் இருக்கிற ப்ரிபிசிஷன் உங்களோட வித்தின் இன்டு பிஹைண்ட் பிஃபோர் நியர் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப இந்த கிளாஸுக்கு எனக்கு ஒரு 2 நாள் கிளாஸ் வேணும். அப்ப பாருங்க, இன்னைக்கு நான் மட்டும் ஐ திங்க் நான் தனியா கைக வேணும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸா என்னால கதைக்க முடியாது. நான் ரிவிஷன் மாதிரி கேட்பேன். ப்ளீஸ் டெஸ்ட் பாக்ஸ்ல பண்ணாம கதைங்கவா ப்ளீஸ். ஏன்னா நானும் பாவம் தானே, காலையில இருந்தே கத்திட்டு இருக்கிறேன். இல்ல சரி, இப்ப அட் வந்து ஸ்பெசிபிக்கா இதுக்கு பயன்படுத்துவோம்னாமா ஒரு டைமர் சொல்லும் போது பயன்படுது. யூ ஆல்ரெடி நோ தட் அட் அ டைம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அட் நூன். அட் நூன் என்ன ஒரு சரியா அக்குரேட்டா 12 மணியை குறிக்குதுன்னா அட் நூன் சொல்லுவான். ஆஃப்டர்நூனுக்கு வந்து இந்த ஆஃப்டர்நூன் போடுவோம். யூ ஆல்ரெடி நோ தட். அதுபடி என்ன அட் 6 o'clock. அட் 6 o'clock என்ன சரியா 6 மணி அந்த மாதிரியான விஷயத்த அட் 6 o'clock சொல்லுவோம். இன்றைக்கு நாங்க என்ன அட் எல்லாம் தாண்டி புதுசா இன்னொரு பார்க்க போறோம். அட் 6 o'clock-க்கும் ஆன் 6 o'clock-க்கும் என்ன வித்தியாசம் எல்லாம் படிக்க போறோம். சரி, அது பேருந்து பார்ப்போம். அதுபடி என்ன அட்ன ஜூஸ் என்ன ரெண்டாவது அட் அன் ஏஜ். ஏஜ் ரிலேட்டடா நீங்க ஒரு விஷயத்த கதைக்க போறீங்கன்னாலும் அங்க நீங்க என்ன போடுவீங்க அட் போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட் த ஏஜ் ஆஃப் 40, 40 வயது எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 40 வயதில் அந்த மாதிரியான மீனிங்ல சொல்லும் போது ஏஜ் ரிலேட்டடா கதைக்கும் போது நீங்க என்ன பயன்படுத்துவீங்க அட் பயன்படுத்துவீங்க. விளங்குதா? அப்ப ஏஜ் ரிலேட்டடாகவும் நீங்க அட் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு பிறகு பிளேஸுக்கு நீங்க அட் பயன்படுத்துவீங்க. யூ ஆல்ரெடி நோ தட். ஒரு பிளேஸ் சம்பந்தமா குறிக்கும் போது என்ன பயன்படுத்துவீங்க அட் போடுவோம். ஆனா அது என்ன அந்த பிளேஸுக்கு உள்ள இன்சைடுன்னு சொன்னா வந்து இன் போடுவோம். ஆனா பக்கத்துல நியர் அப்படி என்றோ இல்லாட்டி ஒரு லொகேஷனா சுட்டி காட்டும் போது வந்து நீங்க என்ன போடுவீங்க அட்ன்றது போடுவீங்க. அட் ஹோம், அட் த ஆஃபீஸ், அட் த ஹாஸ்டல், ஹோட்டல், அட் த ஸ்கூல், அட் த யூனிவர்சிட்டி, அட் த பஸ் ஸ்டாப் அப்படி என்ன மாதிரி ஒரு பிளேஸ் நீங்க பாயிண்ட் பண்ணி இல்லாட்டி வந்து அதுக்கு பக்கத்துல நிக்கிறீங்க அப்படின்னு காட்டும் போது என்ன பயன்படுத்துவீங்க அட் பயன்படுத்துவீங்க. அதுக்கு பிறகு பாருங்க, ஒரு பிரைஸ் சம்பந்தமாக இல்லைன்னு சொன்னா ஒரு அமௌண்ட் சம்பந்தமா நீங்க கதைக்கும் போது என்ன பயன்படுத்துவீங்க அட் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் ஆஃப் பிரைஸ் ஓ அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இட் வாஸ் பாட் அட் ஹை பிரைஸ். அப்ப நான் ஒரு விலை இதை வந்து நான் கணக்கு காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒரு ஹை பிரைஸ் ஒரு பிரைஸோ இல்லாட்டி அமௌண்ட் சம்பந்தமா கதைக்கும் போது நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க அட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இல்ல நான் மட்டுமே கதைக்கிற மாதிரி கதை. ஓகே. இல்ல நான் கொஞ்சம் வேகமா ஓடுறேன்னா இல்ல சார். இல்ல சார். உங்களால ஓகே இருக்கு தானே? சார். ஓகே. கோயிக்காதீங்க. என்னன்னா வேற ஏதாவது நீங்க கேள்வி கேட்ப நீங்க அப்ப பதில் சொல்லுங்க. கொஞ்சம் ஃப்ளோல வழங்கப்படுத்தி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு விடுறேன் டைம். கோயிக்காதீங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்க என்னன்னா யூஸ் ஆஸ் அ ப்ரிபோசிஷன் ஆஃப் ட்ராவல் ஓ மூமெண்ட். அது பாண்டே கேட்டீங்க தானே அட்ன்றது ஒரு லொகேஷனுக்கு தான் நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப என்ன ஒரு லொகேஷனை நம்ம பாயிண்ட் பண்ணி சொல்றோம். அது இன்சைட் ஆயிருந்தா இன் போடுவோம். ஆனா அதுக்கு பக்கத்துல இருந்தா தானே நம்ம அட் போடுவோம்னா நீ சொல்லியிருந்தேன். இது எப்படின்னா நான் ஒரு லொகேஷனுக்கு டிராவல் பண்ணி வாரேன், நான் இந்த இடத்துக்கு வந்து சேருவேன், நான் இந்த இடத்துக்கு தான் நீங்க வரணும் அப்படின்னு நம்ம ஒரு டிராவலோ இல்லாட்டி மூவ்மெண்ட் சம்பந்தமா கதைக்கும். இப்ப புரியுதா? தெளிவா புரியும். ஏன்னா மஜா நீ வந்து கிரவுண்ட் அடியில நில்லு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வந்து உன்னை தேடி கிரவுண்டுக்கு வாரேன் அப்படின்னு தானே அர்த்தம். இல்லாட்டி என்ன நான் மச்சான் கிரவுண்ட்ல நிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கிரவுண்டுக்கு வான்னு தானே அர்த்தம். கதை ஆமாகள். ஹலோ. அப்படின்னா என்ன நம்ம ஒரு லொகேஷனை என்ன விளங்கலாமா? இல்ல எனக்கு கேட்கல. சரி. நம்ம ஒரு லொகேஷனையோ இல்லாட்டி ஒரு விஷயத்தையோ வந்து நம்ம சுட்டி காட்டும் போது அந்த இடத்துல வந்து நாம அட் வந்து போட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா அட்டோட யூசேஜ் என்னென்ன இடங்கள்ல நாம அட் போடலாம்? யாராவது ஒரு ஆள் வாயால சொல்ல முடியுமான்னு பாருங்க. டெஸ்ட்ல பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் கத்து கைக்கிறேன் இல்ல, அப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு ஓய்வு தேவை. ஒரு பாருங்க யாராவது ஒரு ஆளால சொல்ல முடியுமா அட்டின் பயன்பாடு என்னன்னு பார்த்து சொன்னாலும் பிரச்சனை டைம், ஏஜ், பிளேஸ், பிரைஸ் or amount.
அடுத்தது ஒரு ஒரு பிளேஸ் வந்து நம்ம டிராவல் மூவ்மெண்ட்ல சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னாலும் நாங்க பயன்படுத்துவோம். இப்ப புரியுதானே? என்ன உங்களுக்கு புரியக்கூடிய அஃபர்டபுள் ஆன ஒரு இங்கிலீஷ்ல தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். சரியா? சோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ திங்க் சோ. உங்களால எடுத்துக்கொள்ள முடியும்னு நான் நினைக்கிறேன். உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுது தானே இது? எஸ் சார். என்னன்னா இது மேத்ஸ் கிளாஸோ வேற எந்த கிளாஸோ இல்லை, என்ன நம்ம போயிட்டு மச்சான் x plus y equal to z எப்படி இந்த z வந்தது அப்படின்னு நான் ஒரு சூத்திரம் போட்டு காட்டி கொடுக்கறதுக்கு இது அப்படி இல்லை. ஏன்னா இது ஏன்னா ஐ நோ தட் யூ ஆர் த வெல் எஜுகேட்டட் பர்சன், ஸோ தட்ஸ் வை யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதுதானே? என்ன சரி, அப்ப we have to move another session on. அப்போ ஆல்ரெடி நாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க, இதுல இருக்கிறத பார்க்க வேணாம். ஒன்னு எங்க பயன்படுத்தலாம் நோம்பலா சொல்லுங்க. இந்த டியூட்ல ஒரு எரர் இருக்கு, அதை கண்டுபிடிங்க யாராவது. நான் ஒரு ஸ்பெல் மிஸ் பண்ணிட்டேன், அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஸ்பெல் இல்ல, ஒரு விஷயமே மிஸ் பண்ணிட்டேன். எனிவன்? நான் இந்த ஒண்ணுல ஒரு மிஸ்டேக் ஒண்ணு விட்டுட்டேன், அது என்னன்றதை கண்டுபிடிங்க. ஏப்ரல் 5th. ஏப்ரல் 5th? ஏப்ரல் 5th சொல்லி அதுல ஒரு மிஸ்டேக்கும் இல்லையே, வேற ஒரு இடத்துல மிஸ்டேக். என்ன சார் விளங்க இல்ல அது? இப்ப என்னன்னா இந்த ஒன்னு ஒரு சார்ட் போட்டிருக்கேன் தானே, ஒன்னு யூசேஜ் ஆன் த கிரவுண்ட். ஆன் த கிரவுண்ட்ன்றது மிஸ்டேக்கா? இல்லையே, ஆன் த கிரவுண்ட்ன்றது மிஸ்டேக் இல்லையே. சரி, வேற 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 ஏன் அதுல இந்த கிரவுண்ட் வந்திருக்கணும் இல்லை அட் த கிரவுண்ட் வந்திருக்கணும், அதனால ஆன் த கிரவுண்ட் மிஸ்டேக்ன்றீங்களா? இல்ல, அதுக்கு நான் ரீசன் சொல்றேன். மேல பாருங்க, ஆன் டே ஸ்லாஷ் திருப்பியும் டே தான் போட்டிருக்கு டேட்டுக்கு பதிலா. முதலாவது கெடிங்க பாத்தீங்களா? அங்கேயே விட்டுட்டேன் நான் பிள்ளை. நான் 12 மணிக்கு டைப் பண்ணிருப்பேன், அப்ப மப்புல விட்டுருப்பேன். ஐ திங்க் ஸோ. நித்திரமாப்பா இங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க, என்ன கண்ணெறிவுல நான் விட்டுருப்பேன். அதுல ஒரு மாத்துங்க, அது வந்து ஆன் டே டேட் மாத்துங்க. டேட் வெறுமல்ல ஒரு நாளை குறிப்பிடும் போதோ இல்லாட்டி வந்து ஒரு திகதியை குறிப்பிடும் போதோ நாங்க என்ன பயன்படுத்தும்? ஒன் பயன்படுத்தும். அப்ப டே வட்டி போட்டு அந்த டேட் என்ன மாத்துங்க, டிஏடி என்ன மாத்துங்க. சாரியா, ஏன்னா நான் எடிட் பண்ணி போட்டிருக்கணும், வேர்ட் ஃபைல் மிஸ் ஆயிட்டு, பிடிஎஃப் தான் இருக்கு, அதனால ரீஎடிட் பண்றேன்னா அலைன் பண்ண வேணுமே, இஷ்யூ தானே. அப்ப நம்ம பிள்ளைங்க புரிஞ்சு கொள்வாங்க தானே என்னோட இஷ்யூவை. அப்ப நான் எடிட் பண்ணல, சாரியா. சரி, முதலாவது ஜூஸ் என்னன்னு சொன்னாமா, முதலாவது ஜூஸ் ஒரு நாள் சம்பந்தமா குறிக்கும் போதோ இல்லாட்டி ஒரு டேட் சம்பந்தமா குறிக்கும் போதோ நாங்க ஒன் பயன்படுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் வெனிஸ்டே, ஆன் ஏப்ரல் 15th அப்படின்னா புதன்கிழமைக்கு நாங்க ஒன் போடுவோம். அதே மாதிரி ஏப்ரல்ன்ற ஒரு மாதமும் வந்து அதே நேரத்துல டேட்டும் வந்தா ஒன் போடும். வெறுமெனவே ஏப்ரல் மட்டும் வந்தா என்ன போட்டிருப்போம்? எனிவன்? வெறுமெனவே ஏப்ரல் மட்டும் வந்தா இன். வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்க எல்லாரும் அந்த ஃபார்முலா நிக்கிறீங்க வாய்ப்புல. ஓகே, வெரி குட். அடுத்த ரெண்டாவது ஜூஸ் என்னண்டாமா, டு இண்டிகேட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் இண்டிகேட்? இண்டிகேட் என்ன? குறிப்பிடல். அதாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா நாம குறிப்பிடும் போது நாங்க ஒன் பயன்படுத்தோம். அப்ப ஒன் பயன்படுத்துற வெஹிக்கிள்ஸ் என்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸுக்கு நாங்க ஒன் பயன்படுத்துறோம்? ஆல்ரெடி ஐ டோல்ட் தட், யூ நோ தட். ஸோ சொல்லுங்க, என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நான் ஒன் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான வெஹிக்கிளுக்கு நாங்க ஒன் பயன்படுத்தலாம்? நம்ம பயணிக்கிற நாங்க பயன்படுத்துற எல்லா வெஹிக்கிளுக்கும் ஒன் பயன்படுத்தலாமா? அப்ப ஒன் பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிள் என்ன மாதிரியான வெஹிக்கிளா இருக்கணும்? நடமாடக்கூடிய ஒரு வாகனம். நம்மட மூவ்மெண்ட் வந்து அந்த வாகனத்துக்குள்ளே இருக்கணுமே, நம்மட பொசிஷன் வந்து மூவ்மெண்ட்லயே இருக்கும், நகரக்கூடிய மாதிரி இருக்கலாம். பஸ், வேன், அந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னா நம்ம மூவ் பண்ணுவோம் தானே. ஷிப், பிளேன், பைசைக்கிள். இப்போ பைசைக்கிள் மூவ் பண்ணீங்கன்னா நான் மூவ் பண்ணணும், ஒளிம்பி இருந்து நான் ஓடுவேன். ஸோ மூவ்மெண்ட்ல இருக்கலாம் தானே.
அப்படி மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு நாங்க ஒன் பயன்படுத்துவோம். இன்னன்னா மூவ்மெண்ட்ல இருக்க முடியாது அந்த வெஹிக்கிள், உங்களோட பொசிஷன் மூவ்மெண்ட்ல இருக்காதா? சரி, அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க, டு இண்டிகேட் பொசிஷன். அப்ப நீங்க ஒரு டவுட் ஒன்று வரும், என்னடா அப்ப அட் த கிரவுண்ட் ஓகே, இந்த கிரவுண்ட் ஓகே, என்ன ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். என்னன்னா இந்த இடத்துல வந்து என்னதுக்காக காட்டியிருக்குன்னா, கிரவுண்ட்ன்றது ஒரு மேற்பரப்பா பாவிச்சிருக்காங்க. அப்படி அது அப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தான் இதுல போட்டிருக்கு. ஆன் த கிரவுண்ட் கிரவுண்டுக்கு மேலே அந்த மாதிரி மேற்பரப்புல ஏதோ ஒரு பால் இருக்கு, அது இந்த கிரவுண்ட் தான் வந்திருக்கணும் கிரவுண்ட் வந்தாலே. சோ இந்த இந்த எக்ஸாம்பிள் புள்ள தான் உண்மைக்கும் இது வேற மாதிரி வந்திருக்கணும் புள்ள. இது வரைக்கும் வெட்டுங்க ஆன் த கிரவுண்ட் வராது, இந்த கிரவுண்ட் இல்லாட்டி அட் த கிரவுண்ட் தான் வந்திருக்கு. ஆன் த கிரவுண்ட் வந்தா மீனிங் எப்படி எடுக்கணும்னா ஏதோ கிரவுண்டுக்கு மேலே இருக்கு அப்படி என்ன எடுக்கணும். இல்லாட்டி ஆன் த டேபிள்னா டேபிளுக்கு மேலே இருக்கு. அண்ட் ஆப்பிள் இஸ் ஆன் த டேபிள். அந்த ஆப்பிள் வந்து என்ன டேபிளுக்கு மேலே இருக்கு அப்படின்னு ஒரு மேற்பரப்பு வந்து தொடுதல் நிலையில இருந்தா அந்த இடத்துல நாம யூஸ் பண்ணுவோம் என்ன, ஆன். சரி, இப்பதான் பெரிய ஒரு சிக்கல் ஒன்று வருது, என்னன்னா புதுசா ஆன் டைம் சொல்றாங்க. எங்களுக்கு ஆல்ரெடி நோ தட் அட் டைம் தெரியும். அட் டைம் என்னம்மா, அட் டைம் என்ன? சரியா அந்த நேரத்தை குறிப்பிட்ட நேரம். அப்ப அந்த நேரம்னா சரியா அந்த நேரம்னா அட் டைம் நம்ம சொல்லுவோம். அப்ப அரௌண்ட் டைம் என்ன, அரௌண்ட் 5 o'clock என்ன, அந்த டைம் உள்ளுக்கு அந்த டைமுக்கு உள்ள வரும். அப்ப பை த டைம் என்ன, நீங்க அந்த டைம் உள்ள என்ன பை த டைம் என்ன? கிட்டத்தட்ட அந்த டைம் கிட்டத்தட்ட 5 மணி. அரௌண்ட் 5 o'clock என்ன, கிட்டத்தட்ட 5 மணி. அதாவது நீங்க ஒரு 4:50க்கு வந்தாலும் கிட்டத்தட்ட 5 மணி தான். அதே மாதிரி 5:05க்கு வந்தாலும் என்ன கிட்டத்தட்ட 5 மணி தான். அப்படி வருவீங்கன்னா தான் அரௌண்ட் 5 o'clockன்னு சொல்லுவோம். ஆனா அட் 5 o'clockன்னு சொன்னா சரியா அக்குரேட்டா வந்து என்ன 5 மணியை தான் சொல்லுவோம். கொஞ்சம் செகண்ட் கணக்குல மூவ் பண்ணலாம், இறங்கலாம். ஆனா ஆன் டைம் என்னண்டாமா, திஸ் மீன் எக்ஸாக்ட்லி அட் த டைம் அரேஞ்ச், நாட் பிஃபோர் ஓ ஆஃப்டர். கொஞ்சமும் முந்தக்கூடாது, கொஞ்சமும் பிந்தக்கூடாது. அக்குரேட், அதாவது எக்ஸாக்ட் டைமா வந்து இருக்க வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, த மீட்டிங் விச் வாஸ் ஸ்டார்ட் அட் 5 o'clock begun on time. What's the meaning? ஸ்கிரீன்ல அந்த எக்ஸாம்பிள் தெரியுது, ஒரு பாருங்க. த மீட்டிங் விச் வாஸ் டு ஸ்டார்ட் at 5 o'clock began on time. என்ன மீனிங் சொல்ல வராங்க? மீட்டிங் சரியா 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படியா, அதான் மீனிங்கா? நான் கேட்கிறேன், எனக்கு தெரியல. நீங்க 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 சொல்லுங்க, நம்ம என்ன சொல்றேன். இந்த மீட்டிங் சரியா 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுக. அந்த ஒன் டைமுக்கு அன்னைக்கு எல்லாரும் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், நீங்க எல்லாரும் ஒன் டைமுக்கு நிக்கணும், அப்படியா? சரி, அப்ப என்ன மீனிங் அப்படின்னாமா, 5 மணிக்கு தொடங்க வேண்டிய மீட்டிங் சரியான டைமுக்கு தொடங்கியது. கதை விளங்குதா? 5 மணிக்கு தொடங்க வேண்டிய மீட்டிங் அக்குரேட்டா சரியான டைமுக்கு தொடங்கிச்சேன்றதான் தான் ஆன் டைம்னு சொல்லும். ஆன் டைம் என்ன, எக்ஸாக்ட் டைம். அது வந்து 5 மணின்னு சொன்னா நீங்க 4:40 தொடங்க இயலாது, 5:01 தொடங்க இயலாது. அக்குரேட்டா 5 மணினா 5 மணி தான். விளங்குதா? அந்த மாதிரி அக்குரேட் டைம்ல தொடங்கணும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆன் டைம்னு சொல்லுவோம். சிமிலர் டு அட் டைம் தான், கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். ஆன் டைமுக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆன் டைம் என்ன, சரியா 5 மணினா 5 மணிக்கு வா அப்படின்னு சொல்லுவோம். முதலாவது யூசேஜ் என்ன பார்த்தாங்க, ஒரு டேயா குறிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், இல்லாட்டி ஒரு டேட்டை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ரெண்டாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஒன்னுக்கு வந்தா சில மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தலாம். அந்த டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கணும்னாமா, அந்த வாகனங்கள் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடியதா இருக்கணும். அடுத்தது நம்மளோட பொசிஷன்ல எப்படி நாம ஒன்ன பயன்படுத்தணும்னா மேற்பரப்புல தொடுதல் நிலைமையில இருந்தா நாங்க பயன்படுத்தோம். அது பட்டு பாருங்க, ஆன் டைம்ன்றதை காய்ச்சினாங்க. ஆன் டைம்னா எக்ஸாக்ட்லி அக்குரேட் டைம் தான். கொஞ்சமும் மூவ் பண்ணக்கூடாது, கொஞ்சமும் பின்னாடியும் போகக்கூடாது, முன்னாடியும் போகக்கூடாது. 4வது ஜூஸ் என்னன்னா, ஜூஸ் வித் மீனிங் ஆஃப் அபவுட் ஓ கன்சர்னிங். அபவுட்னா என்ன, அபவுட்னா என்ன? ஒன்றை பற்றி. ஓகே, வெரி குட், ஒன்றை பற்றி. அப்ப கன்சர்னிங் என்ன? அபவுட்னா
பற்றி, கன்சர்னிங்னா குறித்து. கிட்டத்தட்ட ரெண்டு மீனிங்கும் சிமிலர் தானம்மா. பற்றி என்னாலும் ஒன்றுதான், ஒன்றை குறித்து சொல்றனாலும் சிமிலர் தான். இந்த எபவுட் என்ற வேர்டுக்கு பதிலாகவோ இல்லாட்டி நம்ம கன்சர்னிங் என்ற வேர்டுக்கு பதிலாகவோ ஒன்னுன்ற வேர்டை பயன்படுத்தலாம். கதை விளங்குதா? எபவுட் என்ற வேர்டுக்கு பதிலாகவோ இல்லாட்டி கன்சர்னிங் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு பதிலாகவோ நாங்க ஒன்ன பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு he gave a talk on health and pollution. அவர் வந்து மாசுபடுறதை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் உரையாற்றினார். இப்ப பற்றி என்றது என்ன? எபவுட் தானே. அப்ப அந்த எபவுட்ன்றதுக்கு பதிலா நாங்க பயன்படுத்தினதானே என்ன? ஆன். இல்லாட்டி வந்து அவர் மாசுபடுதல் பற்றி குறித்தோ இல்லாட்டி வந்து ஆரோக்கியம் குறித்தோ உரையாற்றினார். அப்ப அந்த குறித்து என்ற வேர்டுக்கு பதிலா நாங்க பயன்படுத்தினதா ஆன். இந்த வசனத்தை வந்து எபவுட் வச்சு சொல்லலாம் தானே. he gave a talk about health and pollution இல்லாட்டி concerning health and pollution சொல்லலாம். அந்த ரெண்டு வேர்டுக்கு பதிலாக நாங்க ஒன்ன பயன்படுத்தலாம். இல்லைன்னா இன்னொரு பர்பஸ் ஒன்று இருக்கமா. எப்படின்னா எங்களுடைய நோக்கத்தை பற்றி கதைக்க போறோம். சரியா? நான் இவ்வளவு காசு செலவு பண்ணா அவனுக்காக, இல்லாட்டி நான் என்னோட உழவு நேரத்தை செலவழிக்கிறேன் படிப்புக்காக, என்னோட எக்ஸாமுக்காக நான் இவ்வளவு நேரத்தை செலவழிச்சேன் அப்படின்னு எங்கட ஒரு நோக்கம் பர்பஸ் என்ன? நோக்கம். அப்ப எங்கட நோக்கம் சம்பந்தமா நாம ஒரு விஷயத்தை எலிசிட் பண்ண போறோம் இல்லாட்டி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம்னா அந்த இடத்துலயும் நாம ஒன் கதைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she spent a lot of money on cloth. What's the meaning? She spent a lot of money on cloth. அவள் வந்து ஆடைகளுக்காக நிறைய பணத்தை வந்து செலவழி. அப்ப நோக்கம் சம்பந்தமா நம்ம ரிலேட்டடா பேசும்போது என்னதை பயன்படுத்துறோம்? ஒன்னா பயன்படுத்துறோம். ஒன் மீன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆக இந்த ஃபோர் என்ற மீனிங் கிட்டத்தட்ட வருது. விளங்குதா? அப்ப இன்னைக்கு புதுசா வந்து 2-3 விஷயங்கள் ஒன்ல படிச்சிருக்கு. முதலாவது விஷயம் என்னமா? ஒரு நாளுக்காக இல்லாட்டி ஒரு டேட் சம்பந்தமா கதைக்கும் போது பயன்படுத்துறோம். அடுத்தது வந்து ஒன்னுக்கு வந்து சில மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அது உங்களுக்கு ஆல்ரெடி நோ தட். மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்க்கு நீங்க பயன்படுத்தலாம். அடுத்து வந்து ஒன் வந்து பொசிஷன் சம்பந்தமா சொல்ல போறோம். அதாவது மேற்பரப்புல தொடுத நிலையில இருக்கணும். ஒன் டைம்னா எக்ஸாக்ட் டைம் தான் கிட்டத்தட்ட. மெட்டது என்ன? அதுல மீனிங் வந்து எபவுட்டுக்காகவோ இல்லாட்டி கன்சர்னிங் பதிலாக வந்து நம்ம ஒன்ன பயன்படுத்தலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் வந்து என்னன்னா ஃபார் பர்பஸுக்காக வந்து நாம என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். அது கீழே பாத்தீங்கன்னு சொன்னா பை என்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் பை? நீங்க சின்னலாம் படிச்சிருப்பீங்க. பை என்றா என்ன? என்னத்துக்காக பை பயன்படுத்தலாம்? அப்ப சொல்லுங்க, பை என்ன? பை என்னத்துக்காக பயன்படுத்தலாம்? அதன் மூலம் வந்து செல்றது, அப்படி பை ட்ரெயின், பை கார். அப்ப நம்ம அதுவும் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தலாம் தானே. சரி, ஓகே, நாங்க அது அங்கால பெறுவோம். அதுல ரொம்ப விளங்கப்படுத்துறேன். அப்ப இந்த மேல ஸ்கிரீன்ல போட்டுக்கு பாருங்க. பை அ டைம், பை அ டேட், பை அ பீரியட், பை பீரியட் அப்படின்னு சொல்றோம் தானே. வாட்ஸ் அ மீனிங் அப்படின்னு? பை அ டைம் என்ன? நான் சொல்றேன், ஐ வில் கம்ப்ளீட் திஸ் கிளாஸ் பை அ 30 minutes. என்னவா? பை என்று சொன்னாமா பை அ டைம் இல்லாட்டி பை அ டேட், பை அ பீரியட் அப்படின்னு சொன்னா வந்து அது வந்து கூடாது. அந்த நாட் லேட்டர் தேன். அது எப்படி மீனிங்னா இந்த காலப்பகுதிக்குள், இந்த மாதத்துக்குள், இந்த டைமுக்குள், இந்த மாதத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் நீ முடிக்க வேணும். இந்த 6 மாதம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள வந்து நீ எக்ஸாம் எழுதிடணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள நீ எனக்கு எக்ஸாம் பேப்பரை தந்துடணும். அப்ப அந்த பை போட்டு சொல்றோம்னா இதுக்குள். அப்ப அதை வீட தாண்டி போவோமா டைம்? நாட் லேட்டர் தேன். அதை தாண்டி ஒரு விஷயம் போவாது. புரியுதா உங்களுக்கு? விளங்குதானே நான் என்ன சொல்ல வாரேன்னு? ஓகே. அப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் எனக்கு விளங்கப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தமா எடுத்து சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், பி அட் த ஸ்டேஷன் பை 5 o'clock. என்னவா? என்ன சொல்லிருக்கான்? பி அட் த ஸ்டேஷன் பை 5 o'clock என்னவா? 5 மணிக்குள்ள ஸ்டேஷன்ல நிக்கணும். வெரி குட். 5 மணிக்குள்ள ஸ்டேஷன்ல நில்லுங்க. அப்ப ஃபினிஷ் த ஒர்க் பை வெட்னஸ்டே அப்படின்னா என்ன? வெட்னஸ்டேக்குள்ள இந்த ஒர்க் முடிக்கணும். வெரி குட், வெரி குட். சரி, அப்ப உங்களுக்கு புரியுதானே? அதாவது ஒரு டைமுக்குள்ள பை
டைமோ இல்லாட்டி பை டேட்டோ இல்லாட்டி பை பீரியட்னு சொல்றோம்னா அது கூட போகக்கூடாது. இந்த நேரத்துக்குள்ள இந்த விஷயம் முடிக்க வேணும்னு நீங்க சொல்ல வேணும். இது விளங்குதோ? Did you understand? Yes, sir. Yes, okay, very good. அடுத்த யூசேஜ் என்னன்னா டு இண்டிகேட் த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதாவது இதுவும் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தலாமா எப்படி என்று சொன்னாமா, ஒரு டிராவல் பண்ணுறான் ஒரு டிரெக்ஷனை நோக்கி. விளங்குதா? என்னோட டெஸ்டினேஷன் என்னன்னா கொழும்புக்கு போக வேணும், என்னோட இலக்கு. நான் கொழும்புக்கு பஸ்ல போனேன். பஸ்ல போனேன்னு சொல்ல தானே, பஸ் மூலமா போகணும்னு சொல்றேன் தானே. அந்த மாதிரியான டைம்ல ட்ராவல் பை பஸ், ட்ராவல் பை கார், ட்ராவல் பை ட்ரெயின், ட்ராவல் பை ஏஆர்சி அப்படின்னு சொல்லுவோம் தானே. அந்த மாதிரியான டைமுக்கு தான் நாங்க பை பயன்படுத்தும். இன்னும் பயன்படுத்துறது என்னதுக்கு? அந்த வெஹிக்கிளுக்குள்ள உங்களோட பொசிஷன், நீங்க என்ன மாதிரி இருக்கிறீங்க. ஐ ஆம் இன் த பஸ்ன்னா நான் பஸ்ஸுக்குள்ள இருக்கிறேன், ஆனா பஸ்ல போகல. நான் பஸ்ஸுக்குள்ள இருக்கிறேன், பஸ் மூலமா கொழும்புக்கு போயல. உனக்குதா? நான் பஸ் மூலமா கொழும்புக்கு போறேன்னா ஐ ஆம் கோயிங் டு கொழும்பு பை பஸ். இது விளங்குதா? பஸ் ஒன்னு வரும், இன்னொன்று வராது. சரியா? இன் ஆன் த பஸ் வந்து பை த பஸ் அப்படின்னு வரும். கதை விளங்குதா? இது ஓகே. நீங்க ஓம் சொன்னதும் அடுத்தது மூவ் பண்ணி போங்க. ஏன்னா எனக்கு தனியா கதைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அதனாலதான் கேட்கிறேன்னு. கோய்க்காய்ங்க, தப்பா இருந்தா கோய்க்காய்ங்க. சரி, அடுத்தது வந்து என்ன யூசேஜ்னா யூஸ் வித் passive verb or followed by the agent. அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் வந்து பசிவ்ல நாம சொல்ல போறோம்னா, பசிவ் என்ன? ஆக்டிவ் பசிவ் படிச்சிருக்கீங்களா எங்கேயாவது? சின்னல ஏதாவது படிச்ச ஞாபகம் இருக்கா? ஆக்டிவ் பசிவ். Active voice, passive voice. அதான் அப்படி படிச்சிருக்கீங்களா? அப்ப ஆக்டிவ் வாய்ஸ் என்ன? Direct voice. டைரக்ட் வாய்ஸ். பசிவ் என்ன? இன்டைரக்ட் வாய்ஸா? சரி, ஓகே, வெரி குட். நோ இஷ்யூஸ். செய்வினை வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்னு நாங்க படிச்சிருக்கோம் தானே. சரி, அது எப்படி என்ன சொன்னாமா, ஒருத்தரால இது செய்யப்பட்டது, ஒரு விஷயம் வந்து இவரால செய்யப்பட்டது. திருவள்ளுவரால் திருக்குறள் எழுதப்பட்டது, கந்தனால் மரம் வெட்டப்பட்டது, ராமனால் லக்ஷா காதலிக்கப்பட்டார். ராமனால வேற, அதாவது கண்ணனால வேற. ராமனால் சீதாதான் காதலிக்கப்பட்டார். அப்படி என்று ஒரு ஆளால ஒரு விஷயம் செய்யப்பட்டது என்று வருதல்லோ. அப்படி ஒரு விஷயத்தை நம்ம பசீவ்ல சொல்ல போறோம்டா அந்த விஷயத்துக்கு நாம என்ன யூஸ் பண்ணுவோம்? பை வந்து யூஸ் பண்ணுவோம். விளங்குதா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சீட்டட் பை க்ரோட். க்ரோட்டால இது சீட் பண்ணப்பட்டது. ஹெல்ப் பை ஹிஸ் ஆன், அந்த அவனுடைய ஆண்டியால உதவி செய்யப்பட்டது. அப்படின்னு நாம ஒரு விஷயத்த பசீவ்ல இல்லாட்டி வா சொன்ன மாதிரி பசீவ் வாய்ஸ்ல சொல்லும் போது நாம என்ன செய்வோம்? பை பயன்படுத்துவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பைக்கு என்ன மீனிங் என்னவா? நியர். நியர் என்ன? பக்கத்துல. பக்கத்துல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நாம சொல்ல போறோம். இல்லாட்டி பை த சைட் ஆஃப் அப்படின்னு. ஸ்கிரீன் மாறில. ஓகே, சாரி, மாறிட்டேன். சாரி, ஏன்னா நான் வந்து இங்க லேப்டாப் பார்த்து வாசிச்சுட்டு இருக்கேன்னா, அதனால போன்ல இருக்கிற ஸ்கிரீனை கன்சிடர் பண்ணல. சாரியா. யூ ஹேவ் அ டியூட்? டு யூ ஹேவ் அ டியூட்? உங்களோட டியூட் இருக்கு தானே? அந்த நம்பிக்கையில தான் நான் மாறி ஸ்கிரீனை சேவனையில. ஏன்னா இது ஆல்ரெடி ஐ சென்ட் தட். அவன் நீங்க எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. ஏன்னா நான் ஏன் டியூட்டை முன்னாடி சென்ட் பண்றேன்னாமா, நீங்க முன்னாடியே வாசிக்கணும். வாசிச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா ஆஸ் ஏ லெவல் ஸ்டூடெண்ட் தானே நீங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய அறிவு வேற வேணுமா. இப்ப நீங்க எல்லாருமே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நாளைக்கு யூனிவர்சிட்டி போவீங்க, கட்டாயம் போவீங்க, போய் ஆகணும். அப்ப நீங்க எல்லாரும் யூனிவர்சிட்டி போவீங்கன்னாமா அங்க வந்து லெக்சர் அவர் பாட்டே காய்ச்சி கொண்டு இருப்பார். அவர் உங்களை வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டார். அது உங்களுக்கு விளங்குதா? நோட்ஸ் வேணுமோ நோட்ஸ் வேணாமண்டாலும் நீங்க தான் எழுத வேணும். அங்க வந்து அசைன்மெண்ட் ஒரு டைட்டில் சொன்னோம்னா நீ தான் போய் ரெஃபர் பண்ண வேணும். சின்ன பிள்ளை ஸ்கூல்ல சொன்ன மாதிரி வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம். விளங்குதா? அப்ப அதனாலதான் நான் முன்னாடி உங்களுடைய டியூட் தர்றது நோக்கம் என்னன்னா, நீங்க ஆஃப்டர் ஏ லெவல் யூ ஆர் ரெடி ஃபார் த அட்வான்ஸ் லெவல் ஓ டிப்ளோமா ஹோல்டர் ஓ டிகிரி ஹோல்டர். அப்படி போகும்போது யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட். அதுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்க வேணுமெண்டா
அப்படின்னா என்ன, நீங்க இப்பவே நான் போடுற டியூட்டை எடுத்து வாசிச்சு அலைன்மெண்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு முதல் நாள் சொல்லியிருப்பேன். என்ன மச்சான், நான் படிப்பிக்கும் போது அதை கேட்டு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பழகு. பாடர் வகுப்பில் தானே நீ ப்ராக்டிஸ் பண்றியா ஏன்னா பிடிஎஃப் சென்ட் பண்ணா அதற்கு பார்த்து திருப்பி ரீசென்ட் பண்றேன்னு சொல்லு, விளங்குதானே? அப்ப சோ நீங்க தான் மேக்சிமம் எஃபர்ட் போடணும். என்னோட எஃபர்ட் உனக்கு விளங்காட்டி நீ என்ன, சார் ஐ ஹேவ் அ கொஸ்டின், எனக்கு திஸ் பார்ட்ல எனக்கு இது புரியல, இது ஏன் இப்படி வந்தது, இதை எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்க, ஆஸ்க் பண்ணுங்க, ஐ வில் ஹவு டு சால்வ் தட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுவேன், டீச் பண்ணுவேன். அதுதான் என்னோட வேலை, விளங்குதானே? ஓகே. இப்ப பைண்ட் அடுத்த மீனிங் என்னன்னாமா நியர் இல்லாட்டி பை த சைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சூம் பண்ணி காட்டுவேன் இந்த பாட்டை. பை த சைட் ஆஃப் சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா பக்கத்துல என்ன மீனிங்ல வரும் பை வந்தா. ஹி ஸ்டூட் பை நின்னா அவன் எனக்கு பக்கத்தில் நின்றார். விளங்குதா? பைண்ட யூசேஜ் என்னன்னு வருது, முதலாவது பை த டைம் ஓ இல்லாட்டி டேட் இல்லாட்டி பீரியட் ஆஃப் சொல்லும் போது நாட் லேட்டர் தேன், அது எப்படின்னு சொன்னா இந்த கிழமைக்குள்ள, இந்த டைமுக்குள்ள, இந்த மாதத்துக்குள்ள, இந்த சீசனுக்குள்ள இந்த ஒர்க்க முடியுங்க, இதை முடியுங்க, அதுக்கு செய்யுங்கன்னு சொல்லி எதுவுமே வந்து லேட்டர் தானே வராது. பட் அந்த டைமுக்குள்ள முடிக்கிறத பற்றி வந்து இதுல கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து பை வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துவோம். என்ன பர்பஸுக்காக எப்படி பயன்படுத்துறோம்னா, ஒரு டிரெக்ஷனை நோக்கி நீ பயணப்படுற, ஒன்னும் பயன்படுத்துற வந்து உன்னோட அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னு வந்து பொசிஷன், உன்னோட பொசிஷன் என்ன, உன்னோட ஸ்டாண்ட் என்னன்றதை சொல்றதுதான் இன்னும். ஆனா பட் பைன்றது நீ எப்படி டிரெக்ஷனை நோக்கி போற, எதன் மூலமாக என்று சொல்லும்போது, எந்த வெஹிக்கிளின் ஊடாகன்னு சொல்லும்போது பையை நீ பயன்படுத்தி சொல்லுவேன். தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்க, பசீவில வந்து ஒரு விஷயத்த நீ சொல்ல போற அப்படி என்ன நீ பை யூஸ் பண்ணுவேன். அடுத்த ஃபோர்த் ஒன் என்ற மீனிங் என்னன்னா பை என்றது பக்கத்துல அப்படின்னு ஒரு மீனிங்ல வெறுமன்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இன். இது உங்களுக்கு புரிஞ்சுதாமா? மகள் எஸ், என்ன நீங்க புரிஞ்சுது அப்படின்னா தான் நான் கொஞ்சம் ஐ கன்சிடர் அபவுட் தட். புரியும் தானே உங்களுக்கு? பிள்ளைங்களா ஒரு நோ இஷ்யூமா, ப்ளீஸ் தயவு செய்து கேள். இல்ல ஐயா எனக்கு நீ படிப்பிக்கிறது புரியல, நீ பாட்டுக்கு ஏதோ ரெயின் வந்த மாதிரி படபடன்னு ஓடுற, நீ ஏன் பாரு ஏன் போறேன்னு எனக்கு விளங்கலைன்னா ஓப்பனா கேள். விளங்குதா? அது நோமோ இஷ்யூஸ். ஏன்னா எனக்கு கேள்வி கேட்கிற பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியாடி ஓப்பனா சொல்லுவேன், இல்லம்மா எனக்கு தெரியாது, நீ கேட்கிற கேள்வி புரியல, நாளைக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணிட்டு வாரேன்னு நான் ஓப்பனா சொல்லுவேன். ஏன்னா நான் இதைத்தான் பிலீவ் பண்றேன். என்னன்னா தெரியாத ஒரு விஷயத்தை இதுதான் விஷயம்னு சொல்லி பொய்யா திணிக்க கூடாது. ஏன்னா பிள்ளை என்ன நம்பி வருது, அந்த பிள்ளைகிட்ட எனக்கு தெரியாதுன்னு தெரியாதம்மா, ஒரு நான் கேட்டுட்டு வாரேன் அப்படின்னு நான் ஓப்பனா சொல்லிட்டு போவேன். அதுல நான் வைக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா எனக்கு படிச்ச டீச்சர்ஸ் எல்லாம் நான் கேட்கிற டவுட்டுக்கு ஐயா எனக்கு புரியல, நீ கேட்கிற டவுட்டே விளங்கல, நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நானும் ஃபாலோ பண்ணணும் இப்ப வரைக்கும். சரி, உங்களுக்கு தெரியுமா நல்லூர் கொடியேறி இருக்கு யாழ்ப்பாணத்துல அப்படின்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருங்க நல்லூர் என்ன டெம்பிள் அது மாதிரி? பிள்ளைகள் ஐயோ பிள்ளைகள் கேள்விப்பட்டிருக்கோம் சார். கேள்விப்பட்டிருக்கீங்க? இது வந்து ஹிந்துஸ் பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். ஒரு 25 நாள் முருகனுக்காக. முருகனுங்கிற கோட் உங்களுக்கு தெரியும் தானே முருகன் யாருன்னு? சோ அவருக்காக நாங்க ஒரு 25 நாள் ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவோம். மார்னிங்ல எல்லாம் வலிக்கிட்டு போறது, வேட்டி கீட்டி எல்லாம் கட்டி விடிய கத்தலே வலிக்கிட்டுருவோம். போய் பின்ன வரைக்கும் நின்று வாரது கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கும். அதான் சம்டைம் நான் இந்த மார்னிங் அரை அத்திய தொண்டை போயிருக்கேன். கோவிக்காய்க்கு தொண்டை அப்படி நாஸ்தியா போயிடுச்சு, என்ன மாத்தின்னு. சரியா, கொஞ்சம் 25 நாளைக்கு நீங்க சமாளிக்க, வேற வழி இல்லை. சரி, அடுத்து வந்தோன்னா இன்னெண்ட யூசேஜ் உங்களுக்கு தெரியும். ஒரு என்க்ளோஸ் பிளேஸ்ல ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா நம்ம இன்ன வந்து யூஸ் பண்ணுவோம். பொதுவா வந்து கண்ட்ரிக்கு இல்லாட்டி டவுனுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு அண்ட் தென் வந்து ஒரு ரூமுக்குள்ள அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் போது நம்ம இன் பயன்படுத்துவோம். டு இண்டிகேட் பிளேஸ் வேயா, நீங்க எங்க இருக்கிறீங்க, அந்த பிளேஸ் உள்ள இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நோட் பண்ணுங்க, த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன் அண்ட் அட். அட்டுக்கும் இன்னுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம்னு சொன்னா, இன் இஸ் யூஸ் வித் அ பிளேஸ் ஓ ஏரியா விச் இஸ் என்க்ளோஸ் ஓ ஹேஸ் பவுண்டரிஸ். அதாவது நீங்க இன்ன பற்றி சொல்ல போறீங்கன்னா அது என்க்ளோசஸ் பிளேஸா இருக்கணும், இல்லாட்டி வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு பவுண்டரிஸ் இருக்க வேணும். இன்ன பில்டிங் அப்படின்னா மீன்ஸ் என்னன்னா இன்சைட் அண்ட் நாட் அவுட் சைட்.
இப்ப இன்னும் பில்டிங் நான் பில்டிங்குக்கு உள்ளே இருக்கிறேன். இன்னும் பில்டிங்னா என்ன மீனிங்? நான் பில்டிங்குக்கு உள்ளே இருக்கிறேன், நாட் அவுட் சைட். அவுட் சைட்ல இல்ல, பில்டிங்கு உள்ளே இருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நான் எல்லாமே நான் இல்லாட்டி நீங்க படிக்கிறதுக்காக எல்லாம் எழுதி இருக்கு. மற்றது அதுக்கு பிறகு பாருங்க என்னன்னா அட் பில்டிங்னு சொன்னா குட் மீன்ஸ் இன்சைட் ஓ வெரி நியர் இட். அதாவது வந்து என்னன்னா அட் பில்டிங் என்ன வந்து இன்சைடுன்னு எடுக்கல, அதான கிட்டத்தட்ட இன்சைட் மாதிரி பக்கத்துல இருக்கிற மாதிரி, அதாவது வெரி நியர் இட் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி மீனிங்ல நீங்க எடுக்கலாம் அட் த பில்டிங். இந்த பில்டிங் என்ன பில்டிங்கே உள்ள அப்படின்ற மீனிங்ல எடுக்கிறீங்க. அதுபடி பாருங்க ஆன் டைம் இன் டைம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இன் டைம் என்றாலும் நாட் லேட், வி அரைவ் இன் டைம் ஃபார் டின்னர், நாங்க டின்னருக்கு சரியான டைமுக்கு வந்துருவோம். இதெல்லாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷ் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஏ லெவல்ல குழப்புவாங்க. யூ டோன்ட் கன்சிடர் அபவுட் தட். இன் டைம் ஆன் டைம் அட் டைம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான், யோசிக்க தேவையில்லை. வித் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டைம் மீனிங் வித்தின். அப்ப இன் டைம்ன்றதை நீங்க பார்க்க போறீங்கன்னு சொன்னா வந்து வெறுமனவை இன் டைம் வராதம்மா, வித்தின் டைம் தான் வரும். விளங்குதா? வெறுமனவே இன் டைம் வராது, வித்தின் டைம், வித்தின் ஃபியூ மினிட்ஸ் இல்லாட்டி வித்தின் 6 months, இந்த 6 மாதத்துக்குள்ள இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த மாதிரி சொல்லும் போதுதான் நாம இன்ன பயன்படுத்துவோம். விளங்குதோ? அப்ப இன் டைம் ஒன்று இருக்காது, வித்தின் டைம் தான் இருக்கும். விளங்குதானே? அதுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னு சில நிலைமைகளை டிஸ்கிரைப் பண்ணும் போதோ உங்களோட கண்டிஷனை பற்றி நாம டிஸ்கிரைப் பண்ணும் போதோ, டு டிஸ்கிரைப் த ஸ்டேட் ஓ கண்டிஷன் அப்படின்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதானே தெளிவா? பிள்ளையில தெரியுதுல்ல? Yes, sir. அப்ப உங்களோட கண்டிஷன் என்ன மாதிரி இருக்கு, உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கு, உங்களோட நிலைமை என்ன மாதிரி இருக்குன்றத சொல்றதுக்கு நாங்க பயன்படுத்துவோம். அப்ப இன் பெட்னா மீனிங் என்ன? பெட்டுக்குள்ளையா? இன் பெட்னா மீனிங் என்ன? இன் பெட்னா மீனிங் என்ன? யாருக்கும் தெரியுமா இன் பெட் என்ன மீனிங் என்னன்னு? இன் பெட்னா அவன் படுக்கையிலன்னு சொன்னா அவன் வந்து ஒரு காய்ச்சல்ல இருக்கிறா, இல்லாட்டி வந்து ஒரு ரொம்ப முடியாம உடம்புக்கு முடியாம இருக்கிறான்றத நம்ம இன்பெட்னு சொல்லுவோம். பேந்து வந்து நீங்க யோசிக்கிறீங்களா கட்டிலுக்குள்ளேன்னு யோசிக்கிறீங்க. உணங்குதா? கட்டில உங்களோட பொசிஷனை பற்றி கேட்க போறீங்கன்னா ஆன்லைன் தான் கேட்பீங்க. இன்பெட்னா மீனிங் என்ன? அவ படுக்கையில இருக்கிறா, அதான் மீனிங். சரியா? இன்னும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள, மேடத்து ப்ரீசன் அப்படின்னா ஜெயிலுக்குள்ள, இன்னும் ஸ்ட்ரீட், இந்த ஸ்கை, இந்த வேர்ல்டு, நியூஸ் பேப்பர் புக் அதுகளுக்கு எல்லாம் இன் போடுவோம்ன்றதெல்லாம் யூ ஆல்ரெடி நோ தட். சரியோ? அதே மாதிரி பாருங்க, ஆஃப் பின்னாடி வந்தா கடைசியில பாருங்க இந்த மிடில் ஆஃப் இருக்கு. ஆஃப் பின்னாடி வந்தா நம்ம அட் போடணும் தான் படிச்சுனாங்க. அது என்னென்னதுக்கு அட் போடணும் படிச்சாங்க? ஆஃப் பின்னாடி வந்தா என்னென்னதுக்கு அட் போடணும் படிச்சுனாங்க? ஆஃப் பின்னாடி வந்தா ஒரு ஸ்டார்ட்டும் எண்டை பற்றியும் குறிப்பிடும் போது, இல்லாட்டி பிகின் அல்லது வந்து எண்டை பற்றி குறிப்பிடும் போதுதான் ஆஃப் பின்னாடி வந்தா அட் பேருமெண்ட் படிச்சுனாங்க. ஆனா மிடில பற்றி கேட்கும் போது என்ன? ஆஃப் பின்னாடி வந்தாலும் என்ன இன் தான் போடுவோம். இது கிளியரா? மகள். கிளியர். ஓகே, யாராவது ஒரு ஆளால கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா எனக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஓவரோலா? ஏன்னா இனி வேற போறதுகள் தானமா உங்களோட ஏ லெவலுக்கான பாட். நேரம் பார்த்தது வந்து வெரி பேசிக் தான், இதுவும் ஏ லெவலுக்கு வரும். ஆனா இனி பாருங்க இந்த ஸ்கிரீனை வந்து நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன் இருக்கு, ஃப்ரம் இருக்கு, அங்கால சின்ஸ் இருக்கு. சின்ஸ்ன்னா இருந்து அப்படின்னு வரும். சின்ஸ் இருக்கு, ஃபோ இருக்கு. ஃபோன்னு ஆக என்ற மீனிங்ல எடுப்போம். அதுக்கே நிறைய ஜூசஸ் இருக்கு, எந்தெந்த ஜூசஸ்ல பயன்படுத்தலாம் இருக்கு. டியூரிங் இருக்கு. டியூரிங்னா வந்து ஒரு காலப்பகுதி சம்பந்தமா இல்லாட்டி ஒரு பீரியட் ஆஃப் டைம் சம்பந்தமா சொல்லுவோம். ஏன்னா இந்த டு, டில், அன்டில், ஆஃப்டர், பிஃபோர், இன்டு, ஆஃப், ஓஎஃப் என்ற ஆஃபும் இருக்கு. உடைய மற்றது ஓஎஃப்எஃப் அது பற்றி படிக்கணும். above, over, out of, மற்றது under, below, beside, behind, in front of, opposite, between, among and between, beside, with, off, cross, through, beyond, near, up and down, again. இவ்வளவும் நாங்கள் பார்க்க வேணும். கதை விளங்குதோ பிள்ளைகளே?
ஆஹ் இனி வாரதுதான் உங்களோட ஏழுவலுக்கானது. உங்களோட முதலாவது ப்ரொபோசிஷன்ல வர போறது கூட இன்னெல்லாம் வேறும் வராதுன்னு நான் சொல்லல. ஏன்னா பாருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணீங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன் 2021 பாஸ் பேப்பர் இருக்குல்ல, 21-22 பாஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூ சிலபஸ் பேப்பர்ல முதலாவது ப்ரொபோசிஷன் எக்ஸாம்ல வந்திருக்கிற ப்ரொபோசிஷன் என்னன்னு பாருங்க. வித் வந்திருக்கு, வித்தின். இப்ப நாங்க பார்த்தோம் இன் டைம் அண்டு அந்த வித்தின் தான் அந்த இன் டைமுக்கு வர போகுது. வித்தின் டைம் வித்தின் வந்திருக்கு. ஃப்ரம் வந்திருக்கு பாருங்க, நான் அங்கால சீட்ல வருது ஃப்ரம் வந்திருக்கு, ஃபோர் வந்திருக்கு, ஒன் வந்திருக்கு, ஒன் இன்டூ வந்திருக்கு. இது வந்து 2021 பாஸ் பேப்பர்னு ஃபர்ஸ்ட் பார்ட். அப்படியே லைன்ல இருங்க, நான் சொல்றேன். 2022ல என்ன இருக்குன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாது, பிகாஸ் நான் பாஸ் பேப்பர் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு 2 செகண்டா. அங்கால பாத்தீங்கன்னா முதலாவது கொஸ்டின்ல 2 வந்திருக்கு, இன் வந்திருக்கு, வித் அவுட் வந்திருக்கு, அண்டர் வந்திருக்கு, ஃபோர் வந்திருக்கு, வித் வந்திருக்கு. அதே மாதிரி அகைன் அடுத்த பாஸ் பேப்பர் முதலாவது கொஸ்டின்ல என்ன வந்திருக்குன்னா, ஏன்னா இப்படித்தான் பார்ட் 1 கொஸ்டின் ஃபுல்லா இப்படித்தான் வேறு மகள், மாற்றமே இல்லை. உங்களுக்கு பார் சார்ட், நோட்டீஸ், இமெயில் ரைட்டிங் தான். அப்ப இதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. நோட்டீஸ் யூ ஆல்ரெடி நோ தட் ஆஃப் 2 words along on to in. இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ரொபோசிஷன் தான் போகும். நான் இந்த ப்ரொபோசிஷனை முடிச்சுட்டு பாஸ் பேப்பர்ல வந்து ஒரு 5 வருஷம் பாஸ் பேப்பர்ல எப்படியான கொஸ்டின் வந்திருக்கு, இந்த முதலாவது கொஸ்டின் அப்படி என்றதெல்லாம் டிசைன் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணுவேன். ஸ்கிரீன் பண்ணா நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ரீட் பண்ணி தான் செய்ய வேணுமென்று இல்லை. அந்த டேஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கு, இந்த சிச்சுவேஷன் எதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது, எது வந்து இதுக்கு தேவை அப்படின்றத வச்சுதான் செய்ய போறோம். பாதி செய்யறோம்னா நமக்கு கேளாதானே, உணங்குதா? டியூட் 2 நாளைக்கு முன்னாடி சென்ட் பண்ணா நீங்க 2 நாளைக்கு முன்னாடியே வாசிச்சு பார்க்க வேணும். அதுல வந்து தெரியாததுக்கெல்லாம் நீங்க தான் மீனிங் எடுக்க வேணும். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் மீனிங் சொல்லி கொண்டிருக்கீங்களா தானே மகள், புரியுதா? அப்ப சோ ப்ளீஸ் கன்சிடர் அபவுட் மை ஃபீலிங்ஸ் அண்ட் தென் இப்ப நான் உங்களை இப்படி விட்டாதான் நீங்க நிறைய ரெஃபர் பண்ணுவீங்க. உங்களுக்கு கிளியரா நான் எல்லா டென்ஸும் எப்படி வருது, எப்படி இந்த கிராமர்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பேன். மேக்சிமம் செகண்ட் பார்ட் போறது ட்ரை பண்ணுவேன். செகண்ட் பார்ட் போகலாம், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. நீங்க என்னோட கோஆபரேட் பண்ணுவீங்க ஏண்டா நான் செகண்ட் பார்ட் போவேன். என்ன செகண்ட் பார்ட் ரீடிங் பெற ஆதாரமா அது பரவாயில்ல. ஏன்னா ட்ரூவோ ஃபால்ஸ் போடுறதாவது உங்களுக்கு சொல்லி தரணும். ஏன்னா அதெல்லாம் நல்லா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியோ, அதனால செகண்ட் பார்ட் எல்லாம் ஒருக்கா கன்சிடர் பண்ணுங்க. சரி, என்ன எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு தொண்டை நோற மாதிரி இருக்கு. மிச்சத்தை வந்து இனி கொஞ்ச நாளைக்கு ஃபண்டமெண்டல் வேண்டாமா? ஃபண்டமெண்டல் வேணுமா வேணாமா? ஹலோ, வேணாம் சார், டைம் போதாதே. டைம் போதாது. உங்களுக்கு ஃபண்டமெண்டல் இன்ட்ரெஸ்ட் இருந்தா சரி, உங்களுக்கு ஃபண்டமெண்டல் இன்ட்ரெஸ்ட் இருந்தா யோசிக்காதீங்க. ஆஃப்டர் ஏ லெவல் சீரியஸ்லி, ஏன்னா எனக்கு ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட பிள்ளைங்க நல்லா கதைக்கணும். ஏன்னா ஜெஃப்னால இருக்கிற பீப்புள்ஸ் தானமா இந்த ஏ லெவல் இங்கிலீஷை வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவுட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பீப்புள்ஸுக்கு எல்லாம் வை இங்கிலீஷ் இஸ் மோ இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியும். ஓ லெவலோ ஏ லெவலோ இங்கிலீஷ் மோ இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியும். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மாறிச்சுன்னா சம்டைம் எங்களுக்கு ரணில் சாரே வந்துட்டார் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் மாறப்போகுது. அப்பைக்கு வந்து நீங்க ஓடி முடிப்பீங்க ஏ லெவல் இம்பார்ட்டன்ட், அதுவும் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட். முழங்குதா? இப்ப நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னா வந்து யாருமே பிலீவ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சை எடுக்கிறீங்கன்னா இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்பவுமே ரிசல்ட்ஸ் கன்சிடர் அபவுட் த ஃபர்ஸ்ட் சை. சரியோ? அப்ப சோ ஃபர்ஸ்ட் சை எடுக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படி. நீங்க என்ன வந்து ஆஃப்டர் ஏ லெவல் கண்டினியூஸ் பண்ணுவோம் சார். கட்டாயம் கண்டினியூ பண்ணுவோம். ஆனா ப்ளீஸ் தயவு செய்து நீ மெசேஜ்ல பண்ணாம வாயால கதைப்பேன்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷம். என்ன கதைக்கிறதுக்காக தான் நான் படிப்பிக்க போறேன். நீ அப்பவும் மெசேஜ்ல பண்ணேன்னு சொன்னா ஹவு? அப்ப நீ அதை இருக்கா உன்னோட ஃபியர்னஸ் வந்து தூக்கி குப்பையில போட்டுட்டு we will consider about the talking. சரியா? ஓகே, shall we move? சாப்பிட்டீங்க தானே எல்லாரும்? நோ சார், கதைப்போம். ஓகே, வெரி குட், கதைப்போம். அண்ட் தென் என்னன்னா கோவிக்காதீங்க, இந்த பாடம் இன்னைக்கு நான் படிச்சது விளங்கிச்சா? எஸ் சார். விளங்கிச்சு சார். விளங்கிச்சு. சாரி அம்மா, ஏன்னா எனக்கு ஏன் கூட நேரம் கதை கேளாதுன்னா பாருங்க, வளமையான கிளாஸ்ல வந்து புவனாவோ இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா, கொஞ்சம் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருப்பீங்கல்லோ. எனக்கு தொடர்ந்து கதைச்சாம என்ன பிரச்சனைன்னா டாக்டரே சொல்லியிருக்கார், நீங்க கண்டினியூஸா கதைக்காதீங்க, சுடுதண்ணி குடிக்கணும். அப்படி நிறைய எரர் இருக்கு. டீச்சிங் பண்ணினா அது நிறைய எரர் வருமா. அப்ப எனக்கும் அடித்தொண்டியால கத்துற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. கோவிக்காதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் மிச்சத்தை கன்சிடர் பண்ணுவேன். நீங்க எல்லாரும் என்ன கொஞ்சம் என்ன புவனா
அவங்க தான் கதைக்கணும் இல்லை தானே, நீங்களும் எல்லாரும் கதைக்கலாம் தானே. இப்போ நீங்களும் கதைச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேகமா போகலாம் ப்ளீஸ். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகேம்மா, தேங்க்யூ, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். We will meet next class. Bye.